மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டேனால முகத்தில் இவ்வளோ பிரகாசம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, கோழி இறைச்சி மட்டும் தான் வாங்கணும். ஆனால் வந்து நான் இன்றைக்கி வந்து எனக்கு பீஃப் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னால் நான் இன்றைக்கி புது நைட்டியாகவும் போட்டு வந்திருக்கேன். சரி மக்களே, இன்னைக்கு வந்து பீஃப் வந்து ரெண்டாக பிரித்து இறைச்சி தனியாக, அப்புறமா என்னது கிட்னி தனியாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் மாமா. 1க்கு 2 வேலை இனி பிரிக்கணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கிட்னி மக்களே. கிட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துவாங்க, பீஃபோட கிட்னி. அது மட்டனோட தான் நல்லாயிருக்கும். இறைச்சி கொஞ்சம் கொழுப்பாக இருக்குது இன்றைக்கி. பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே கொழுப்பாக தான் இந்த மாதிரி இருக்குது. இங்கே கிலோ கணக்கில் எல்லாருக்கும் கொழுப்பு இருக்குது, இதில் வேறு கொழுப்பு போட்டு இறைச்சி. பார்த்தீங்களா, கிட்னி தனியாகவும் இது இறைச்சி தனியாகவும் மொத்தம் வந்து 1.25 கிலோ வாங்கியிருக்கோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன கறி? சண்டே எப்படி போகுது? அப்புறமா எனக்கு நைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நமக்களே. எனக்கு வந்து நைட்டி வந்து புதுசாக போடணும்னு ரொம்ப ஆசைப்படுத்துவாங்க. முன்னாலே அப்படி தான். முன்னால் என்னென்னா ரூபா வந்து இப்போ இருக்காதா, அப்போ 200 யாராவது தந்து சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு பக்கத்தில் ஒரு நைட்டி கடை இருக்குது, ஓடி போய் வாங்கிடுவேன். அப்படி எனக்கு நைட்டிக்கு மேலே ஒரு அலாதி பிரியம். உங்களுக்கு இந்த அலாதி பிரியம் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எப்படியோ உங்கள்கிட்ட பேசி ஈரல் தனியாக கிட்னி தனியாக பிரிச்சுட்டேன். ஆனால் வந்து கிட்னி எல்லாமே கொழுப்பாகவே இருக்குது பாருங்க. இதை போட்டு வரட்ட தான் செய்யணும். சரிம்மா.